ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டிக்கு இந்தியா தகுதி பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வரும் நிலையில் இதன் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற்றிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டிக்கு இந்தியா தகுதி பெற்றிருக்கிறது. அரையிறுதி ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. அதன் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற்றிருக்கிறது. அரையிறுதி ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்திய அணி தற்போது இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டிக்கு இந்தியா தகுதி பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜய் வழங்க கேட்கலாம். அஜய், வணக்கம். முழு விவரம். ஜூனியர் உலகக்கோப்பை, அதாவது அண்டர் 19 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரிலே இந்திய அணி ஆப்கானிஸ்தானை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி தற்பொழுது இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கின்றது. இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்ரே தலைமையிலான இந்திய அணி தொடக்கம் முதலே தொடர் முழுவதுமாக சிறப்பான ஆட்டத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி வந்தார்கள். அந்த வகையிலே தான் இந்த முறை ஐந்தாவது முறையாக தற்பொழுது இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. ஆரோன் ஜார்ஜினுடைய அதிரடி ஆட்டத்தினால இந்திய அணி தற்பொழுது இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். 104 பந்துகளில் 115 ரன்களை அபாரமாக அடித்திருக்கிறார் ஆரோன் ஜார்ஜ். அதே போன்று வைபவ் சூரியவம்சியும் 33 பந்துகளில் 68 ரன்களும், ஆயுஷ் மாத்ரேவும் 59 பந்துகளில் 62 ரன்களையும் குவித்திருக்கிறார். அதே போன்று ஆப்கானிஸ்தான் அணி 50 ஓவர்களில் 310 ரன்களுக்கு 4 விக்கெட் இழப்பிற்கு 310 ரன்கள் குவித்தது. அந்த அணியினுடைய அதிகபட்சமாக பல்வேறு வீரர்கள் தொடர்ந்து நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தாலும் கூட இந்திய அணியினுடைய சிறப்பான பந்து வீச்சின் காரணமாக அடுத்தடுத்த விக்கெட்டுகளையும் தொடர்ந்து இழந்தது. தீபேஷ் தேவேந்திரன், அதே போன்று கனிஷ் சோழன் ஆகியோர் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்த நிலையில 311 ரன்கள் இலக்காக நிர்ணயித்திருந்தது. அதனைத் தொடர்ந்துதான் 305 ரன்கள் குவித்தால் இறுதிப் போட்டிக்கு வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணி தரப்புல தொடக்க முதலே சிறப்பான ஆட்டத்தை இந்திய அணி தரப்பில் வெளிப்படுத்தியிருந்தார்கள். அந்த வகையிலே தான் ஆப்கானிஸ்தானை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றியை தற்பொழுது பெற்றிருக்கின்றது. வருகின்ற பிப்ரவரி 6ஆம் தேதி இறுதிப் போட்டியிலே இங்கிலாந்தை இந்திய அணி எதிர்கொள்ள இருக்கின்றது.